டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு பிளான் பிசியாலஜியில் தாவர செயலியலிலே ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கையில் சில கொஷின்ஸ் பார்க்கலாம். அது உனக்கு நீட் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கன்வர்ஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி இஸ் செட் டு பி ஃபோட்டோசிந்தசிஸ். ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வினை ஒளிச்சேர்க்கை என்று அழைப்பார்கள். Technically says it is an oxidation reduction reaction between water and carbon dioxide. நீர் ஆக்சிஜனேற்றம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு ஒடுக்கமடையக்கூடிய ஒரு நிகழ்வினை தாம் நாம் ஒளிச்சேர்க்கை என அழைக்கிறோம். அந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, நீர் ஆக்சிஜனேற்றம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு ஒடுக்கமடையக்கூடிய ஒளிச்சேர்க்கையில் சில கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 for 2. In a chloroplast, the highest number of protons are found in. பசுங்கணிகத்திலே அதிக அளவில் புரோட்டான்கள் காணப்படுகின்ற இடம். ஆப்ஷன் ஏ lumen of thylakoid, தைலகாய்டு இடைவெளி, இன்டர்மெம்பரைன் ஸ்பேஸ் சவ்வுகளுக்கு இடையே, ஆண்டனா காம்ப்ளெக்ஸ் ஆண்டனா கூட்டமைவு, அண்ட் ஸ்ட்ரோமா மேட்ரிக்ஸ் அல்லது உள் திரவம். உடனே ஆன்சர் வந்தது, வெரி குட், சூப்பர். இந்த கொஸ்டின் என்ன, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், ப்ரோட்டான்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. புரோட்டான் எப்படி ஃபார்ம் ஆகும் தெரியும். இட் இஸ் டியூ டு போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர், ஒளியால் நீர் பிளப்பு என்ற நிகழ்வின் மூலம் உருவாவது. ஸ்பிளிட்டிங் அப் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் பை சன்லைட் இன்டு புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஆக்சிஜன் இன் போட்டோசிந்தசிஸ் இஸ் செட் டு பி போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். சூரிய ஒளியினால் நீரானது புரோட்டானாகவும் எலக்ட்ரானாகவும் ஆக்சிஜனாகவும் பிளக்கப்படுகின்ற ஒரு நிகழ்விற்கு ஒளியால் பிளப்பு என்று பெயர். அந்த சமயத்தில் ஃபார்ம் ஆகுது. வெரி குட். இதற்கு சரியான விடை lumen of thylakoid. தைலகாய்டு, ரெண்டு தைலகாய்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தைலகாய்டு உள் இடைவெளி, தைலகாய்டு சவ்வு இப்படி தைலகாய்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சவ்வுக்கு நடுவில் கேப் இருக்கு பாரு, lumen அப்படின்னா செல் கேவிட்டின்னு பேர், செல் இடைவெளியின் பேர். அந்த இடைவெளியில் இருக்கும். வெரி குட். Next question for you. The enzyme responsible for primary carboxylation in C3 plant. C3 தாவரங்களிலே முதலில் கார்பன் சேர்க்கைக்கு காரணமாக இருக்கக்கூடிய நொதி. பிரைமரி கார்பாக்சிலேஷன் அப்படின்னா முதலில் கார்பன் சேர்க்கப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நொதி. ஆப்ஷன் ஏ பைருவேட் கார்பாக்சைலேஸ், ஆப்ஷன் பி சக்சனிக் டீஹைட்ரோஜனேஸ், ஆப்ஷன் சி ஹெக்ஸோகைனேஸ், ஆப்ஷன் டி ஆர்பிபி கார்பாக்சிலேஸ் ஆர் ஆர்பிபி ஆக்சிஜனேஸ். எஸ், கேள்வியை கேட்ட உடனேயே ஆன்சர் கிடைக்கிறது, ரொம்ப சூப்பர். இது எங்க நடக்கும்னா ஆர்யூபிபி கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து 2 molecules of PGA பாஸ்போகிளிசரிக் அமிலம் உருவாகின்ற சமயத்தில் பங்கேற்கக்கூடிய நொதி. RUBP combines with carbon dioxide to form 2 molecules of PGA. RUBP கார்பன் டை ஆக்சைடுடன் இணைந்து 2 மூலக்கூறு பாஸ்போகிளிசரிக் அமிலம் உருவாகும். அங்கு பார்ட்டிசிபேட் பண்ற நொதி RUBP கார்பாக்சைலேஸ். சரியான விடை, சூப்பர். இந்த ஸ்டெப்புக்கு பேர் ஃபிக்சேஷன் பேர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் டார்க் ரியாக்ஷன், இருள் வினையின் முதல் படி இது. குட். நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ. which of the elements is found in chlorophyll? பச்சையத்தில் காணப்படுகின்ற தனிமம் இது. ஆப்ஷன் ஏ மேங்கனீஸ், ஆப்ஷன் பி பொட்டாசியம், ஆப்ஷன் சி அயர்ன் இரும்பு, ஆப்ஷன் டி மெக்னீசியம். கொஸ்டின் கேட்ட உடனே ஒரு குழந்தை ஆன்சர் பண்ணிருக்கா, வெரி குட். மெக்னீசியம், 2 ஆன்சர் வந்திருக்கு, வெரி குட். மெக்னீசியம் இஸ் an essential component for the formation of chlorophyll. பச்சையத்தின் செயலாக்கத்திற்கு உருவாக்கத்திற்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற தனிமம் மெக்னீசியம்னு படிச்சிருப்போம். உடனே ஆன்சர் வந்தது, குட். மெக்னீசியம் இஸ் a correct answer. Next question. What is the quantum yield of photosynthesis? ஒளிச்சேர்க்கையின் குவாண்டம் ஈல்டு அப்படின்னா குவாண்டம் பெறப்படுகின்ற ஈற்று பொருள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கா. ஆப்ஷன் ஏ 33%, ஆப்ஷன் பி 9%, ஆப்ஷன் சி 12%, ஆப்ஷன் டி 78%. ஆக்சுவலி என்னன்னா குவாண்டம் ஈல்டு அப்படின்னா லைட் இன்டென்சிட்டி அண்ட் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த ஒளியின் அலைநீளம் இன்டென்சிட்டி எவ்வளவு கிடைக்கிறது அதையும் ஈல்டு, அது கடைசியில் கிடைக்கக்கூடிய ஸ்டார்ச் இருக்கு பாருங்கோல, அது ரெண்டையும் பேசிஸாக வச்சுருந்தா நம்ம குவாண்டம் ஈல்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எவ்வளோ சன்லைட் பட்டால் அந்த எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறப்ப இதுக்கு 12% ஈல்டு இருக்கும். ஸோ இந்த குவாண்டம் ஈல்டு அப்படிங்கிறது எவ்வளோ, ஏன்னா ஜஸ்ட்
12%, 12% என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். Okay. Next question for you. The oxygen evolved during photosynthesis comes from water molecules, and which one of the following pairs of elements are involved in this reaction? ஒளிச்சேர்க்கையின் பொழுது ஆக்சிஜன் வெளிப்படுகிறது, அது நீரிலிருந்து உருவாகிறது என்பது நமக்கு தெரியும். அது உருவாவதற்கு துணை செய்கின்ற photolysis of water, ஒளியால் பிளப்பு துணை செய்யக்கூடிய தனிமங்கள் எவை? ஆப்ஷன் ஏ manganese and chloride or chlorine, manganese and potassium, magnesium and molybdenum, magnesium and chlorine. Yes, உடனே ஆன்சர் வந்தது. manganese and chloride ions are essential for photolysis of water. ஒளியால் பிளப்பு நடைபெறுவதற்கு manganese மற்றும் chloride அயனிகள் தேவை. உடனே ஆன்சர் வந்துடுது. சூப்பர். manganese and chloride அப்படின்னு ஆச்சுக்கோ. magnesium is essential component for the formation of chlorophyll. Manganese, calcium and chloride ions are involved in photolysis of water. ஒளியால் நீர் பிளப்பு நடைபெற்று ஆக்சிஜன் வெளிவர தேவைப்படுவது manganese, calcium and chloride ions. இங்க calcium தரல, அதனால manganese and chloride ஞாபகம். Good. Next question for you. ATP synthesis in cell requires. செல்லிலே ATP உருவாக தேவைப்படுவது H plus gradient across the membrane, hydrogen அயனிகள் சவ்வின் வழியே வெளியேறுதல், K plus gradient across the membrane, potassium வெளியேறுதல் சவ்வின் வழியே, PO4 phosphate சொல்லுவேன் நீங்க, gradient across the membrane, சவ்வின் வழியாக phosphate மூலக்கூறு வெளியேறுவது, அயனிகள் வெளியேறுவது, Ca2 plus gradient across the membrane, Ca2 plus. 4 ஆன்சர் சொன்னேன். ஒன்னு ஹைட்ரஜன், இன்னொன்னு பொட்டாசியம், இன்னொன்னு பாஸ்பேட், இன்னொன்னு கால்சியம். உடனே ஆன்சர் வந்துடுச்சு. வெரி குட். H plus gradient. சூப்பர். இது அதுக்கு சரியான விடை. நான் ஆன்சர் பண்றேன். சூப்பரா படிச்சிருக்கேன். வெரி குட். Next question for you. C4 pathway is advantageous over C3 pathway in plants. It C4 தாவரங்கள் என்பது C3 தாவரங்களோட C3 that is C4 சுழற்சி என்பது C3 சுழற்சியை விட மிகச் சிறந்தது. ஏனெனில் ஆப்ஷன் ஏ occurs in relatively low concentration of carbon dioxide, குறைந்த அளவு கார்பன் டை ஆக்சைடு செறிவிலும் நடைபெறும், uses more amount of water, அதிக அளவு நீரினை பயன்படுத்திக் கொள்ளும், occurs in relatively low O2 concentration, குறைந்த அளவு ஆக்சிஜன் துணை கொண்டும் நடைபெறும், is less efficient in energy utilization, சக்தியை பயன்படுத்திக் கொள்வதில் குறைந்த திறன் பெற்றது. திருப்பி கொஸ்டினை சொல்றேன். C4 pathway is advantageous over C3. C4 C3 ஓட ஏன் பெஸ்ட்? உடனே ஆன்சர் வந்துடுது. வெரி குட். It occurs relatively low CO2 concentration. குறைந்த அளவு கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சமயத்திலேயும் இது நடைபெறும் திறனை பெற்றிருப்பதால் C3 ஓட எஃபிஷியன்ட், C3ஐ விட சிறப்பாக இருக்கும். குட். வெரி குட். Next question for you. கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும், வேற எதுவும் இல்ல, படிச்சிருப்பேன் பிளான் விஜுவாலஜி. This is not a C3 plant. இது ஒரு C3 தாவரம் அல்ல. C3னா உனக்கு தெரியும். In photosynthesis, the first stable chemical formed is phosphoglyceric acid, is a 3-carbon compound. So the cycle is said to be C3 cycle. ஒளிச்சேர்க்கையில் முதலில் தோன்றுகின்ற ஈற்றுப்பொருள் பாஸ்போகிளிசரிக் அமிலமானது C3, that is 3 கார்பன் கூட்டுப்பொருள். ஆதலால் அதற்கு C3 சுழற்சி என்ற பெயர். அந்த தாவரங்களை C3 தாவரங்கள் என்று அழைப்போம். கொஸ்டின் என்னன்னா, this is not a C3 plant. இது ஒரு C3 தாவரம் அல்ல. ஆப்ஷன் ஏ அமராந்தஸ், ஆப்ஷன் பி ரைஸ் நெல், ஆப்ஷன் சி வீட் கோதுமை, ஆப்ஷன் டி பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு. கேள்வி என்னன்னா, this is not a C3 plant. இது ஒரு C3 தாவரம் அல்ல அப்படின்னா உடனே ஆன்சர் வந்துட்டு ஏ அமெராந்தஸ், ட்ரிபிளஸ், சுகர் கேன், அவ எல்லாரும் C4ல வருவா. அதனால அமெராந்தஸ் என்பது C4, பாக்கி 3 தான் என்ன வரும்? C3 வரும். ஸோ இதற்கு சரியான விடை என்ன? அமெராந்தஸ் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ. அமெராந்தஸ் என்பது ஒரு C4 தாவரம் ஆகும். ஏன் C4னு சொல்லுவோம்னா, ஒளிச்சேர்க்கையின் முதலில் தோன்றுகின்ற ஈற்று பொருள் ஆக்சலோ அசட்டிக் அமிலம் என்பது
நான்கு கார்பன் கூட்டுப்பொருள் ஆதலால் அதனை C4 சுழற்சி என்று அழைப்பார்கள் என்று படித்திருப்பாய். The first stable chemical formed during photosynthesis, the oxaloacetic acid is a 4-carbon compound, so the cycle is said to be C4 cycle. படிச்சிருப்பேன். The plant is known as C4 plant. அது அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. Next question for you. How many molecules of ATP are required during the formation of one molecule of glucose? ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் உருவாக தேவைப்படுகின்ற ATP மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. குட். ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 18, ஆப்ஷன் டி 2. ஒரு குழந்தை 2 குழந்தை எல்லாம் ஆன்சர் சொல்லிட்டா. இதுக்கு ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு 18 ATP தேவைப்படும். ஏன்னு உனக்கு தெரியும், டார்க் ரியாக்ஷன்ல ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு 3 ATP வேணும். குளுக்கோஸ்ங்கிறது 6 கார்பன். 6 into 3 is equal to 18. அப்போ குளுக்கோஸில் 6 கார்பன் காணப்படுவதால் 6 கார்பன்களை நிலைநிறுத்துவதற்கு தேவைப்படுகின்ற ATP 18. அப்போ ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகணும்னா 18 ATP வேணும். வெரி குட், நல்ல ஆன்சர் பண்ணீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. ஆக்சிஜன் ரிலீஸ்ட் இன் photosynthesis is formed during. ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவிடப்படுகின்ற ஆக்சிஜன் இந்நிகழ்வின் போது தோன்றும். ஆப்ஷன் ஏ ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன், ஆக்சிஜனேற்ற பாஸ்பேட் சேர்ப்பு, சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன், சுழற்சி ஒலி பாஸ்பாரிகரணம், நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன், சுழலா ஒலி பாஸ்பாரிகரணம், கார்பன் அசிமிலேஷன் டியூரிங் டார்க் ரியாக்ஷன், இருள் வினையின் பொழுது கார்பன் சேகரிக்கப்படுகின்ற சமயத்தில். 2 ஆன்சர் வந்தது உடனே. வெரி குட். நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன், சுழற்சியற்ற ஒளி பாஸ்பாரிகரணத்தின் பொழுதுதான் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்ட். உனக்கே தெரியும், flow of electron from water to NADPH or NADH or NAD plus in photosynthesis is said to be non-cyclic electron transport, and the related phosphorylation is said to be non-cyclic photophosphorylation. நீரிலிருந்து கிளம்பிய எலக்ட்ரான் ஆனது PS2 PS1 வழியாக NAD-னை வந்து சென்றடையக்கூடிய ஒரு நிகழ்விற்கு சுழற்சி அற்ற ஒளி பாஸ்பாரிகரணம் என்று பெயர். அதுல தான் உங்களுக்கு போட்டோலைசிஸ், ஒளியால் பிளப்பு நடைபெறும், ஆக்சிஜன் எவால்வ் ஆகும். குட். சுழற்சியற்ற ஒளி பாஸ்பாரிகரணம் அல்லது சுழலா. நெக்ஸ்ட் கொஸ்டின். An oxygenic photosynthesis is characteristic of. இதில் ஆக்சிஜன் அற்ற ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது. Anoxygenic அப்படின்னா ஆக்சிஜன் வெளிவிடப்படாத ஒளிச்சேர்க்கை. ஆப்ஷன் ஏ ரோடோஸ்பைரில்லம், ஆப்ஷன் பி ஸ்பைரோகைரா, ஆப்ஷன் சி கிளாமிடோமோனாஸ், ஆப்ஷன் டி அல்வா. எஸ், உடனே ஆன்சர் வந்துடுது. குட், சந்தோஷம். ஒளிச்சேர்க்கையின் பொழுது ஆக்சிஜன் வெளிவிடப்பட்டால் அதற்கு ஆக்சிஜனை வெளிவிடும் ஒளிச்சேர்க்கை என்ற பெயர். During photosynthesis, oxygen is evolved, then it is said to be oxygenic photosynthesis. During photosynthesis, if the oxygen is not evolved, we are calling it as an oxygenic photosynthesis. ஆக்சிஜன் வெளிவிடப்படவில்லை என்றால் அதை அனாக்சிஜனிக்னு சொல்லுவாங்க. இங்க 4 பேர் சொன்னேன், ரோடோஸ்பைரில்லம், ஸ்பைரோகைரா, கிளாமிடோமோனாஸ், அல்வா. இல்ல ஸ்பைரோகைரா, கிளாமிடோமோனாஸ், அல்வா 3 பேரும் ஆல்காக்கள். they are comes under algae, the plant group. ஸோ அங்க எல்லாமே ஆக்சிஜன் வெளிவிடப்படும். ரோடோஸ்பைரில்லம் அப்படிங்கிறது உனக்கு பாக்டீரியா. அங்க என்ன நடக்கும்? அனாக்சிஜனிக், ஆக்சிஜனை வெளிவிடாத. ஸோ ரோடோஸ்பைரில்லம், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட், எல்லாரும் நல்லா சொன்னேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statements regarding cyclic flow of electrons during light reaction is false? சுழல் ஒளி பாஸ்பாரிகரணத்தை பற்றிய கீழ்வரும் கூற்றுக்களில் எந்த கூற்று தவறானது? False statement regarding cyclic photophosphorylation. Option A, this process takes place in the stromal lamella. Stromal lamellaவிலே இது நடைபெறும். ATP synthesis takes place. ATP உருவாக்கம் நடைபெறும். NADPH2 is synthesized. NADPH2 உருவாகும். PS2 is not involved in this process. Sorry, PS2 என்பது இந்நிகழ்வில் பங்கேற்காது. ஒரு ஆன்சர் வந்தது. வெரி குட். 2 ஆன்சர் வந்தது. வெரி குட், எல்லாரும் கரெக்டா சொல்றேன். ரொம்ப முக்கியம், இந்த சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன்ல சுழற்சி ஒலி பாஸ்பாரிகரணத்தில் NADPH2 உருவாகாது. NADPH2 is not formed. So option C is the correct answer. Very good. Next question. The products of light reaction are. ஒளி வினையின் இறுதியில் கொடுத்த பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன், ஒளி வினையின் இறுதியில் தோன்றுபவை.
Option A, xanthophyll, NADPH and oxygen. Option B, chlorophyll, ATP and NADPH. Option C, ATP, NADPH and oxygen. Option D, oxygen only. Yes, உடனே ஆன்சர் வரது ரொம்ப சந்தோஷம். லைட் ரியாக்ஷன் எடுத்துட்டு எல்லாம் ஆக்சிஜன் எவால்வ் ஆகும், ஏடிபி ஃபார்ம் ஆகும், NADPH2 ஃபார்ம் ஆகும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ATP, NADPH2 and oxygen. Good. Next question for you. Enzymes required for phosphorylation are located in dash of chloroplast. ஒளி பாஸ்பாரிகரணம் நடைபெறுவதற்கு தேவைப்படுகின்ற நொதிகள் பசுங்கணிகத்தில் இங்கு காணப்படும். Where it is located in the chloroplast. Option A, peristomium. Option B, plastidome. Option C, stroma. Option D, quantosome. அதில் என்சைம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாடா எதில் பாஸ்பாரிலேஷன் நடக்கிறப்ப அதுக்கான என்சைம் எங்கே இருப்பா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஏடிபி சிந்தேஸ் என்சைம் அப்படின்னா அந்த ஏடிபி சிந்தேஸ் எங்கே இருக்கும். அது மாதிரி NADP படிச்சிருப்பேன். அந்த NADPH வரும் உங்களுக்கு NADPH2 டிஹைட்ரோஜனேஸ் அது மாதிரிலாம் வரும். அதுக்கு யார் இருக்கும்? உடனே ஆன்சர் சொல்லியிருக்கா குழந்தை. வெரி குட். குவாண்டோசோம்களிலே காணப்படும். The enzymes needed for light reaction located in the quantosome. ஒளிவினைக்கு தேவைப்படுகின்ற நொதிகள் குவாண்டோசோம்ல இருப்பாங்க. குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. In C4 plants, a carbon dioxide fixation occurs in. C4 தாவரங்களில் கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படுதல் என்பது இங்கு நடைபெறும். ஆப்ஷன் ஏ, காட் செல்ஸ், காப்பு செல்கள். ஆப்ஷன் பி, ஸ்பாஞ்சி செல்ஸ், ஸ்பாஞ்சி செல்கள், ஸ்பாஞ்சி பேரன்கைமா. பாலிஷேட் செல்ஸ், பாலிஷேடு பேரன்கைமா. பண்டில் ஷீட் செல்ஸ், கற்றை உரை செல்கள். எஸ், உடனே ஆன்சர் வந்தது. கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகி கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகக்கூடியது C4 பிளான்ட்ல எங்க நடக்கும்னா பண்டில் ஷீட், கற்றை உரையில் நடைபெறும். In dicot and monocot leaves, the entire vascular bundle protected by parenchymatous cells called a bundle sheath or a border parenchyma. ஒரு வெத்தலை மற்றும் இருவத்தலை தாவர இலையின் வாஸ்குலார் உருளையை சூழ்ந்து காணப்படுகின்ற பேரன்கைமா செல்களினாலான பாதுகாப்பு உரையினை நாம் கற்றை உரை அல்லது எல்லை பேரன்கைமா என அழைக்கிறோம். அந்த பண்டில் ஷீட்ல தான் கார்பன் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்போஹைட்ரேட்ஸ். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. In which cell of leaf pyruvate is converted into PEP in C4 pathway? C4 சுழற்சியிலே எந்த இடத்திலே பைருவேட் ஆனது பெப் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றாக மாறும்? C4 சுழற்சியில் எந்த பகுதியில் பைருவேட் ஆனது பெப்பாக மாறும்? பாஸ்போ ஈனால் பைருவிக் அமிலமாக மாறும். ஆப்ஷன் ஏ, எபிடர்மல் செல்ஸ், புறத்தோல் செல்கள். ஆப்ஷன் பி, மீசோஃபல் செல்ஸ், இலையிடை திசு அல்லது மீசோஃபல். ஆப்ஷன் சி, பண்டில் ஷீட் செல்ஸ், கற்றை உரை செல்கள். ஆப்ஷன் டி, காட் செல்ஸ், காப்பு செல்கள். உடனே ஆன்சர் வந்தது. வெரி குட், சந்தோஷம். பைருவிக் அமிலமானது பாஸ்போ ஈனால் பைருவிக் அமிலமாக எங்கு மாறும் என்றால் மீசோஃபல் டிஷ்யூஸ்ல மாறும், இலை இடை திசுவிலே மாறும். அந்த சைக்கிள் உனக்கு C4 சுழற்சியை பார்த்தா தெரியும். பாஸ்போ ஈனால் பைருவேட்ல ஆரம்பிக்கும், பாஸ்போ ஈனால் பைருவேட்ல முடியும். அது எந்த இடத்துல நடக்கும்னா மீசோஃபில்ல நடக்கும் என்பது சரியான விடை. குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. CAM helps the plant in. CAM சுழற்சின்னு படிச்சிருப்பேன். இது எதற்காக நடைபெறுகிறது தாவரங்களில்? கிராசுலேஷன் இது படிச்சிருப்பேன். அது செகண்டரி growth, இரண்டாம் நிலை வளர்ச்சி, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், நோய் எதிர்ப்பு திறனிற்காக, ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கத்திற்காக, கன்சர்விங் வாட்டர் நீரினை சேமிப்பதற்காக. உடனே ஆன்சர் வந்துடுது. வெரி குட். இந்த CAM அப்படிங்கிறது ஜெரோஃபைட்ஸ்ல டெசர்ட் பிளான்ட்ல நடக்கும். அது கன்சர்வ் வாட்டர் நீரினை சேமிப்பதற்காக நடைபெறுகிறது. குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. லைட் ரியாக்ஷன் ஆஃப் photosynthesis occurs inside. ஒளி வினையானது இங்கு நடைபெறும். ஒளி சேர்க்கையில் ஒளி வினையானது இங்கு நடைபெறும். ஆப்ஷன் ஏ, ஸ்ட்ரோமா. ஆப்ஷன் பி, கிரானா. ஆப்ஷன் சி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஆப்ஷன் டி, சைட்டோபிளாசம். ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. வெரி குட். இது எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டா லைட் ரியாக்ஷன் இந்த 4 ஆப்ஷன்ல கிரானாவில் நடைபெறும். கிரானா
யூனியன் ஆஃப் தைலகாய்ட்ஸ். தைலகாய்டுகள் இணைந்து ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி இருக்கும், அதற்குத்தான் கிரானோ என்ற பெயர் அங்கு நடைபெறும். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Which of the following is formed during photorespiration? ஒளி சுவாசத்தின் பொழுது கீழ்வருவனவற்றுள் எது உருவாகும்? ஆப்ஷன் ஏ சுகர், சர்க்கரை. ஆப்ஷன் பி பாஸ்போகிளைகோலேட். ஆப்ஷன் சி ஏடிபி. ஆப்ஷன் டி ஆக்சலோஅசெட்டேட். எஸ், உடனே ஆன்சர் வந்தது. சூப்பர். இதுக்கு சரியான விடை பாஸ்போகிளைகோலேட். ஆர்யூபிபி ஆக்சிஜனோட ருபிஸ்கோ என்சைம் மூலமா சேர்ந்து பாஸ்போகிளைகோலிக் ஆசிட் அண்ட் பாஸ்போகிளிசரிக் ஆசிட ஃபார்ம் பண்ணுன்னு படிச்சிருப்பேன். This phosphoglycolic acid என்பது ஒரு 2 carbon compound. It's a 2 carbon. So the cycle is said to be C2 cycle னு படிச்சிருப்பேன். So இதுக்கு சரியான விடை phosphoglycolate. அந்த சைக்கிளை ஞாபகத்துல எழுதிடலாம். Alright, next question for you. Which of the following is not related to photorespiration? கீழ்வருவனவற்றுள் ஒளி சுவாசத்துடன் தொடர்பு அற்றது இது. ஆப்ஷன் ஏ லைசோசோம். ஆப்ஷன் பி குளோரோபிளாஸ்ட். ஆப்ஷன் சி பெராக்சிசோம். ஆப்ஷன் டி மைட்டோகாண்ட்ரியா. உடனே விடை வருகிறது. சூப்பர். போட்டோ ரெஸ்பிரேஷன்ல 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு தெரியும். குளோரோபிளாஸ்ட், பசுங்கனிகம், பெராக்சிசோம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. யார் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டா? லைசோசோம் இதில் பங்கேற்காது. குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். PGA as the first CO2 fixation product was discovered in the photosynthesis of. கார்பன் நிலைநிறுத்தப்படுதலில் முதலில் தோன்றுகின்ற பாஸ்போகிளிசரிக் அமிலம் என்பது முதலில் தோன்றுகின்ற ஈற்று பொருள் என்பது இந்த உயிரினத்தில் முதலில் கண்டறியப்பட்டது. PGA as the first CO2 fixation product was discovered in photosynthesis of. இதன் ஒளிச்சேர்க்கையில் முதலில் பாஸ்போகிளிசரிக் ஆசிட் என்பது கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படுதலில் தோன்றும் என்பது முதலில் கண்டறியப்பட்டது. ஆப்ஷன் ஏ பிரையோஃபைட். ஆப்ஷன் பி ஜிம்னோஸ்பெர்ம். ஆப்ஷன் சி ஏஞ்சியோஸ்பெர்ம். ஆப்ஷன் டி ஆல்கா அல்லது பாசிகள். எஸ், உடனே ஆன்சர் வருது. சூப்பர். இதை ஃபர்ஸ்ட் எதுல கண்டுபிடிச்சான்னா ஆல்காக்கள். இன் ஆல்கே இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட். சூப்பர். பாசிகளில் கண்டறியப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சிஜனிக் photosynthesis occurs in. ஆக்சிஜனை வெளிவிடக்கூடிய ஒளிச்சேர்க்கையானது இதில் நடைபெறும். குரோமேசியம், ஆசிலேட்டோரியா, ரோடோஸ்பைரில்லம், குளோரோபியம். குரோமேசியம், ஆசிலேட்டோரியா, ரோடோஸ்பைரில்லம் அண்ட் குளோரோபியம். உடனே ஆன்சர் வந்துடுது. வெரி குட். இதற்கு சரியான விடை சயனோபாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, ஆசிலேட்டோரியா. அங்க ஆக்சிஜனை வெளிவிடக்கூடிய ஒளிச்சேர்க்கை நடைபெறும். ஆக்சிஜனிக் photosynthesis takes place in oscillatoria. Good. Next question for you. How many Calvin cycles are required to produce 5 molecules of glucose? 5 மூலக்கூறு குளுக்கோஸ் உருவாவதற்கு எத்தனை கால்வின் சுழற்சியானது தேவைப்படும்? 60, 5, 30, 90, 60, 15, 30, 90. திருப்பி கேள்வியை சொல்றேன். How many Calvin cycles are required to produce 5 molecules of glucose? 5 மூலக்கூறு குளுக்கோஸ் உருவாக எத்தனை கால்வின் சுழற்சியானது தேவைப்படுகிறது? 60, 15, 30, 90. ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. எஸ், வந்த 2 விடைகளும் தவறான விடைகள். ஒரு கால்வின் சைக்கிள்ல ஒரு கார்பன் ஃபிக்ஸ் ஆகும். ஒரு குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருக்கும். அப்போ ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளவு வேணும்? 6 கால்வின் சைக்கிள் வேணும். இப்போ நம்ம எவ்வளவு கேட்டிருக்கோம்? 5 குளுக்கோஸ். 5 into 6 is equal to 30. அப்ப 5 மூலக்கூறு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகணும்னா ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் 5 molecules of glucose எவ்வளவு கால்வின் சைக்கிள் நடக்கணும்? 30 கால்வின் சைக்கிள். ஒரு கார்பனுக்கு ஒரு சைக்கிள். 6 கார்பன்ஸுக்கு 6 cycle. Glucose is a 6 carbon. 5 glucose na 5 into 6 is equal to 30. Good. பரவாயில்ல, சொல்லிருக்கேன். Right. Next question for you. Photolysis of water by isolated chloroplast was demonstrated by. தனிமைப்படுத்தப்பட்ட பசுங்கனிகங்களில் ஒளியால் நீர்ப்பிளப்பினை முதலில் விளக்கியவர். ஆப்ஷன் ஏ ஹில். ஆப்ஷன் பி லைபிக்.
Option C, 1 Neil. Option D, Kelvin. அதாவது குளோரோபிளாஸ்ட்டை வச்சுட்டு ஃபோட்டோலைசிஸ் நடக்கிறதுங்கிறத சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணவர். ஆப்ஷன் ஏ ஹில், லைபெக், 1 Neil அண்ட் கேல்வன். எஸ், உடனே ஆன்சர் வந்துட்டு வெரி குட். அது ஹில்ங்கிறவர் தான். ஹில் ரியாக்ஷன் தான் பேர். லைட் ரியாக்ஷனுக்கு பேர் என்ன? ஹில் ரியாக்ஷன். இதை சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணவர் யார்? ஹில்ங்கிற சயின்டிஸ்ட். சூப்பர், நல்லா சொல்றீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். In CAM plants, CO2 acceptors, CAM தாவரங்களிலே கார்பன் டை ஆக்சைடு ஏற்பி இது. ஆப்ஷன் ஏ RUBP, ஆப்ஷன் பி PEP, ஆப்ஷன் சி OAA, ஆப்ஷன் டி PGA. ரெண்டு ஆன்சர் வந்தது, ரெண்டு சூப்பரா இருக்கு. இதுக்கு ஏற்பியாக இருப்பது CAM பிளான்ஸ்ல PEP, பாஸ்போ ஈனால் பைருவிக் ஆசிட். சூப்பர் சூப்பர், கரெக்டா சொன்னீங்க, வெரி குட். Next question for you. Photosynthesis is maximum in, அதிக அளவு ஒளி சேர்க்கையானது இந்த நிறத்தில் நடைபெறும். ஆப்ஷன் ஏ கிரீன் லைட், பச்சை ஒளி, தென் ப்ளூ ஃபாலோட் பை ரெட் லைட், ஊதா, அதன் தொடர்ச்சியாக சிவப்பு, ரெட் ஃபாலோட் பை ப்ளூ லைட், சிவப்பு, அதனை தொடர்ந்து ஊதா வருதல், ப்ளூ லைட். எஸ், ஒரு ஆன்சர் தப்பு, ஒரு ஆன்சர் கரெக்ட். இதுக்கு சரியான விடை என்பது ஆப்ஷன் சி, ரெட் ஃபாலோடு பை ப்ளூ. சிவப்பு நிறத்தை தொடர்ந்து ஊதா ஒளி வருகிறது பாருங்களேன், அதுல தான் உங்களுக்கு சூப்பரா இது நடக்கும். குட் குட் குட். PS1 and PS2 were discovered by, நிறமி தொகுப்பு ஒன்றையும் நிறமி தொகுப்பு இரண்டையும் கண்டுபிடித்தவர் எமர்சன், பிளாக்மேன், மேயர், ஆர்னான். PS1 போட்டோ சிஸ்டம் 1 நிறமி தொகுப்பு 1 என்று பெயர். மோர் குளோரோஃபில் அண்ட் லெஸ் எஸ்எஸ்ஆர்ஐ பிக்மெண்ட், பச்சையம் அதிகமா இருக்கும், பிற நிறமிகள் குறைவாக இருக்கும். PS2 அப்படின்னா லெஸ் குளோரோஃபில், மோர் எஸ்எஸ்ஆர்ஐ பிக்மெண்ட், பச்சையம் குறைவா இருக்கும், துணை நிறமிகள் அதிகம் இருக்கும். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சது ராபர்ட் எமர்சன். ரெண்டு ஆன்சர் வந்தது, வெரி குட். இதற்கு சரியான விடை என்பது ராபர்ட் எமர்சன். சூப்பர் 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 சூப்பர். லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Photolysis of each water molecule in light reaction will yield. ஒளிச்சேர்க்கையின் பொழுது, ஒளிச்சேர்க்கையின் ஒளிவினையின் பொழுது ஒளியால் நீர்ப்பிளப்பில் தோன்றுபவை. ஆப்ஷனை மறந்துடாதீங்க. ஒரு நீர் மூலக்கூறு ஒளியால் பிளப்பில் ஈடுபடுவதன் மூலம் தோன்றுவது. ஆப்ஷன் ஏ 2 electrons 4 protons, 2 electron 4 proton. ஆப்ஷன் பி 4 electron 4 proton, 4 electrons and 4 protons, 4 electrons and 3 protons, last 2 electrons and 2 protons. எஸ், உடனே சரியான ஆன்சர் கிடைச்சது. ரெண்டு பேர் சொல்லியிருக்கேன், சூப்பர். இதற்கு சரியான விடை 2 electrons and 2 protons. மிக சிறப்பாக, நன்றாக பல வினாக்களுக்கு விடையளித்தீர்கள். இது மாதிரி நீட் எக்ஸாமினேஷன்ல சூப்பரா பண்ணிலேன்னு வச்சுக்கோங்களேன், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யூ ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். காட் பிளஸ்.